நன்னகரம் கிராமத்தில் 20ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஊர்க்கிணறு கல்வெட்டு வந்து இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கல்வெட்டில் வந்து என்ன செய்தி சொல்லப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, இந்த கல்வெட்டில் வந்து கொல்லம் ஆண்டு 1081 சித்திரை மாதம் 18ஆம் தேதி பொறிக்கப்பட்டது. இதற்கு இணையான ஆங்கில ஆண்டு 1906 மே 1. இது வந்து இதுக்கு சரியான ஆங்கில ஆண்டாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஆண்டில் வந்து ஆங்கில ஆண்டு 1906 மே மாதம் 1ஆம் தேதி இந்த கிணறை வந்து வெட்டியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. எனும் பிள்ளையார் சொல்லியுடன் இந்த கல்வெட்டு தொடங்குகிறது. இந்த கல்வெட்டில் இருக்க செய்தி என்ன அப்படின்னா, நன்னகரம் ஊர்குடும்ப முறை அமைப்பை சேர்ந்த மாட குடும்பன் முயற்சியால் சத்தக்காரன் ஆணைமுத்து நல்லமுத்து குடும்பன் ஆகியோரும் நன்னகரம் கிராம மக்களும் கூடி இந்த ஊர்க்கிணறு வெட்டி சுற்றுச்சுவர் கட்டியதை வந்து இந்த 10 வரி கல்வெட்டு வந்து நமக்கு தெரியப்படுத்துது. இந்த கல்வெட்டு வந்து தென்காசி மாவட்டம் நன்னகரம்ங்கிற கிராமத்தில் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் தான் நமக்கு கேரளாங்கிற ஒரு மாநிலம் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த பகுதியில் இருக்க இந்த கல்வெட்டில் வந்து மலையாள ஆண்டு வந்து கொல்லம் ஆண்டு வந்து குறிக்கப்படுது. ஆனால் இந்த கிணறு வந்து இப்போவும் பயன்பாட்டில் இருக்குது. அதை மக்கள் வந்து இப்போது மறுபடியும் மீட்டுருவாக்கம் பண்ணி அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழர்களின் நீண்ட நெடிய வரலாற்று தொடர்ச்சி கொண்டதும் தமிழ் குடும்பங்களின் சமூக அமைப்பை சுட்டுவதுமான இச்சொல் சங்ககாலம் தொட்டு இப்போது வரை நடைமுறையில் உள்ள ஒரு வழக்கத்தை குறிக்கிறது. கிமு 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த திருப்பரங்குன்றம் கல்வெட்டிலும், கிபி 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டிலும், கிபி 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த உத்திரமேரூர் கல்வெட்டிலும் இந்த கொடும்புகிற முறை வந்து கையாளப்பட்டிருக்கு. கல்வெட்டின் கீழ்ப்பகுதியில் வந்து புடைப்பு சிற்பமாக தூண்களின் உச்சியில் அமைக்கப்படும் போதிகை என்ற சிற்ப முறை காணப்படுகிறது. இந்த சிற்பங்கள் வந்து இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கல்வெட்டு வந்து ஒரு செப்பு பட்டயமாக தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த செப்பு பட்டயம் எப்படி இருந்தாலும் அழிஞ்சிரும் அப்படின்னு தெரிஞ்சு தான் இவங்க வந்து அதை கல்வெட்டாக மாற்றி அதை அப்படியே ஊர்க்கிணறுல பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து தென்காசி மாவட்ட தேவேந்திரகுல வேளாளர்களின் வாழ்வியல் பண்பாட்டில் வந்து ஒரு குடும்பர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு இருக்கக்கூடிய கண்டுபிடிக்கப்பட்ட 20ஆம் நூற்றாண்டு முதல் கல்வெட்டு. இதை வந்து இந்த வலைத்தளம் மூலமாக நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுல வந்து எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நன்றி.